3 நாள் அரசுமுறை பயணமாக தனி விமானம் மூலம் அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக பேசிய வெறுப்பு பிரச்சாரத்தால் மக்கள் அடைந்த கோபம் தேர்தல் முடிவில் வெளிப்பட்ட போதிலும் பிரதமரின் பாசிச சிந்தனை மாறியதாக தெரியவில்லை. சென்னையில் நூல் வெளியீட்டு விழாவின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சென்னை அருகே பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்கிய புகாரில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய OPS ஆதரவாளருமான வைத்தியலிங்கம் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு. 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. ஆலந்தூரில் அம்மா உணவகம் மூடப்படவில்லை. அம்மா உணவகத்தில் பள்ளிக்கூடம் செயல்படுவதாக புகைப்படங்களுடன் குற்றம் சாட்டிய EPSக்கு அமைச்சர் அன்பரசன் மறுப்பு. வழக்கம் போல அம்மா உணவகம் செயல்படுவதாகவும் விளக்கம். நாளுக்கு நாள் பூதாகரமாகும் திருப்பதி லட்டு விவகாரம். மாநில அரசிடமிருந்து அறிக்கை கேட்டுள்ளதாகவும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் JP நட்டா தகவல். அரசின் செயல்பாடுகள் தோல்வி அடைந்ததால் சந்திரபாபு நாயுடு பிரச்சனையை திசை திருப்புவதாக ஜெகன்மோகன் ரெட்டி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தை நாடவும் முடிவு. கல்வராயன் மலைப்பகுதியில் 4 வாரங்களுக்குள் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்வராயன் மலைப்பகுதி மேம்பாடு குறித்து தானாக முன்வந்து எடுத்த விசாரணையில் உயர்நீதிமன்றம் ஆணை. சகுனிகள் இருக்கும் சமுதாயத்தில் சாணக்கியத்தனமும் வேண்டும், சாமர்த்தியமும் வேண்டும். நல்லவர்கள் பிழைக்க முடியாது என வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேச்சு. இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்யும் தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 5 மணிக்கு நிறைவு பெறுகிறது. 1.7 கோடி மக்கள் வாக்களிக்கின்றனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.